அதில் இப்போ ரீசெண்டாக தான் OMC மைதானத்தில் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் போயிட்டு நோன்பு திறந்து வந்தார். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் போறாருன்னு சொன்னோன்னா கொஞ்சம் பெரிய செய்தியாக மாறிச்சு. எல்லாரும் பண்ற மாதிரி இவரும் வந்து அந்த இஸ்லாமியர்களோட பங்கெடுத்துக்கிறாரு, இது என்ன பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு கார்ல இருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அந்த நண்பர்கள் கொடுப்பாங்க, டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க உட்காருவாங்க. அரசியல்வாதிகள் பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட பேர் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுல வந்து விஜய் சிறப்பா என்ன பண்ணியிருந்தாருன்னா வரும்போதே அதை வந்து ரெடியாகி வந்திருந்தாரு. இதை தவிர்த்துட்டு, அதாவது திருமாவளவன் அவர்களை தவிர்த்துட்டு வேற எந்த அரசியல்வாதியும் வந்துட்டு நான் இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டு வந்து ஒரு இஃப்தார் பார்ட்டிக்கு கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்தி இது வரைக்கும் நாம கேள்விப்பட்டோம். ஃபார்மாலிட்டிக்கு உட்காந்து திறக்காம உண்மையிலேயே ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நானும் சாப்பிடாம உங்களோட வந்து இருந்துட்டு அதை திறக்கிறேன் அப்படிங்கிற அந்த மூவ் ரொம்ப சிறப்பான மூவ். ஒரு சிக்கனை போடுறதுக்கும் மட்டனை போடுறதுக்கும் நிறைய பேர் மட்டன் விரும்பி சாப்பிடுவாங்கிறதெல்லாம் தாண்டி மட்டன்னா அது ஹலாலா வந்துட்டு ஹலால் இல்லையாங்கிற கேள்வியே வராதாங்க. ஓகே, சிக்கன்னா ஷோர் ஷாட்டா வரும். ஏன்னா சிக்கன்னா இப்போ அத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னும் போது ஒரு 1000 கோழி அறுக்க வேண்டியது இருக்கும். அப்படின் போது 1000 கோழி நீங்கள் ஹலால் பண்ணிக்கலாங்கிற கேள்வி வரும். பட் ஆட்டுக்கு அந்த கேள்வி கிடையாது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டு தொட்டிங்க அந்த இடத்துல இருந்து வருது. நிச்சயமா மட்டன் பிரியாணின்னும் போது அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஹலாலா இல்லையாங்கிற கேள்வி வந்துடும். எதுக்கு கன்ஃபியூஷனு? மட்டனை போடு, யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற இந்த ஒரு மூவ் இருக்குல்ல, சூப்பர் மூவ். ஏன்னா பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த தமிழக அரசியல் வரலாற்றுல இஃப்தார் இந்த பார்ட்டி இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பர்ஃபெக்டா ஒரு மிஸ்டேக்கே இல்லாம பண்ணது எனக்கு என்னமோ தாவேகா மாதிரி தெரியும். இதையும் அரசியல் படுத்த தான் போறீங்க, எப்படி அரசியலா தான் போகுது. ஆனா அதையும் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஐயா, ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புதிய கட்சி தொடங்கும் போது சொல்லுவாங்க, ஒரு புதிய மாற்றம், புதிய பாய்ச்சல், ஒரு புதிய முயற்சி அப்படின்ற மாதிரி தான் அந்த கட்சியை வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் விஜயோட தலைமையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்த போகுது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து சொன்னது என்னென்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் அதான் நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் திமுக சம்மந்தமாகவும் அதிமுகவை பார்க்குற மாதிரி தானே இருக்குது. வேறு என்ன புதுசாக விஜய் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு சில கருத்துக்கள் சொல்லும்போது வித்தியாசமாக சொல்கிறதா இருக்கட்டும். இப்போ கூட வந்து தொகுதி மறுசீரமைப்பில் கூட திமுக நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கரெக்டாக தான் இருக்குல்ல, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு கரெக்டான ப்ராப்பரான அரசியல்வாதியாக தான்ப்பா விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு. இப்போது இஃப்தார் நோன்பு, அதாவது நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்கள்லாம் வந்துட்டு நோன்பு திறக்க போகும்போது அதில் இப்போ ரீசெண்டாக தான் OMC மைதானத்தில் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் போயிட்டு நோன்பு திறந்து வந்தார். ஒரு செய்தியாக பார்த்தோம் அதை. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் போகிறாருன்னு சொன்னோன்னே கொஞ்சம் பெரிய செய்தியாக மாறிச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் போறாருன்னா கொஞ்சம் கூட்டம் கூடும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னொன்று, விஜய் அவர்கள் என்ன புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு அரசியல் விளையாட்டு தாங்க, எல்லாரும் பண்ணுற மாதிரி இவரும் வந்து அந்த இஸ்லாமியர்களோட பங்கெடுத்துக்கிறாரு, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு கார்லேருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. வெள்ளை அந்த குல்லா வச்சுருப்பாங்க இல்லையா இஸ்லாமியர்கள், அது வெள்ளை சட்டை, வெள்ளை லுங்கி. இதில் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டுட்ருக்காங்க. வெள்ளைக்குள்ளாவோடு வந்து இறங்கிய விஜய் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த இதிலே வந்திருந்தார். வரும்போதே நான் சொல்கிறது, வந்ததுக்கப்புறம் நண்பர்கள் கொடுப்பாங்க, டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க உட்காருவாங்க. அரசியல்வாதிகள் பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட பேர் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து விஜய் சிறப்பாக என்ன பண்ணியிருந்தாருன்னா வரும்போதே அதை வந்து ரெடியாகி வந்திருந்தார். உள்ளே போனார், இடம் பரபரப்பாச்சு. வழக்கம் போல் கூட்டத்தில் முந்தி அடித்து வந்து பார்க்கணும்னு நினச்சவங்களும் வந்தாங்க. அங்கே நோன்பு துறக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிட்டாரு. குறிப்பாக நான் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் தரையில் அமர்ந்து யாரும் அந்த கூட்டமாக உட்கார்ந்தது கிடையாது. ஆனால் அதுலேயும் ஒரு தனி ஒரு கியூ இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை உட்காந்து நோன்பு துறக்கிறதா இருக்கட்டும், அந்த நோன்புக்கு முன்னாடி பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணார். எனக்கு ஓகே, இது கரெக்டான விஷயம் தான் பண்ணுறாரு விஜய் அவர்கள். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான விஷயங்களை வந்து விஜய் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, துப்பாக்கி படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாகவே சித்தரிச்சிட்டு இருக்கார் விஜய், அவருடைய அஜெண்டாவே இதாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் இப்போது ரீசன்ட் டைம்லேயும் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் கொடுக்காம ஒரு விரோதமாகவே நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்காக நீ ஏதாவது பண்ணால் இப்படி தானே சொல்கிறீங்க, நான் பாரு வீட்டில் இருந்தே நான் அந்த குல்லாவோடே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஒரு 4 வார்த்தை பேச சொல்லியிருக்காங்க.
வழக்கம் போல் என் நெஞ்சில் குடி இருக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு வணக்கம், வந்தது ரொம்ப சந்தோஷம், நன்றின்னு சொல்லிட்டு அதோட இது பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் வெளியில் டாக் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா கட்சியும் பண்ணுறதானங்க. திமுக பண்ணியிருக்காங்க, அதிமுக பண்ணியிருக்காங்க, நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. இஸ்லாமிய நண்பர்களும் என்னென்னா நம்ம கூட சேர்ந்து ஒருத்தர் வந்துட்டு நோன்பு திறக்க வராரு, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் விஜய் அவர்கள் நோன்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது சாப்பிடாம இருந்து வந்து இன்னைக்கு நோன்பு திறந்திருக்கவும் சொல்லப்படுது. எனக்கு இந்த மாற்றத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து வேணா ஒரு கிளீஷேவாக முன்னாடியே பண்ண விஷயமா இருக்கலாம், இது வந்து எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் விஜய் பண்ணும்போது ஓகே, தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே ஒரு பேர் இருக்குது, விஜய் மேலே ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது, சாயம் பூசிட்டே இருக்காங்கன்னும் போது இந்த மூவை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். இல்லை, உண்மையிலேயே ரொம்ப அழகான மூவ் தான். நார்மலாக வந்துட்டு இந்த நோன்பு காலம் 30 நாள்லேயே வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு எல்லா நோம்பியும் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிச்சயமாக வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்களும் இதே மாதிரி ஒரு இஃப்தார் பார்ட்டிக்கு போகிறதாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சகர் செய்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அவர் காலையில் உணர்வு சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் காட்டுவாங்க. இதை தவிர்த்துட்டு, அதாவது திருமாவளவன் அவர்களை தவிர்த்துட்டு வேறு எந்த அரசியல்வாதியும் வந்துட்டு நான் இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டு வந்து ஒரு இஃப்தார் பார்ட்டிக்கு கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்தி இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. அதுவே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு நல்ல அழகான ஒரு மாற்றமா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு திருமாவளவன் அவர்களையும் விஜயும் நிறைய இடங்களில் தொடர்பு படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல 2 பேருக்குமான ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு இதை பண்ண போறது கிடையாது. ஆனா அந்த ஒத்த அலவரிசையுடைய மனிதர்கள் வந்துட்டு எப்பவுமே ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்கன்றதுக்கு வந்துட்டு இந்த ஒரு சம்பவமே ரொம்ப அழகான உதாரணம். அவர் 30 நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லை. ஆனா ஒரு இடத்துல வந்துட்டு அந்த நோன்பு திறக்கும் போது ஃபார்மாலிட்டிக்கு உட்காந்து திறக்காம உண்மையிலேயே ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நானும் சாப்பிடாம உங்களோட வந்து இருந்துட்டு அதை திறக்கிறேன் அப்படிங்கிற அந்த மூவு ரொம்ப சிறப்பான மூவ். அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே வரும்போது வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்கும், மேடை போட்டிருப்பாங்க. அங்கே மேடைகளில் வந்துட்டு பெரிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் வந்து அங்கே அமர்ந்து உட்கார்ந்துட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? அதையும் மாற்றி தரையோட தரையாக உட்காந்து, ஏன்னா இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த எல்லாருமே ஒன்று அந்த சமத்துவத்தை பேசுறது தானே. கீழே எல்லாம் உட்காந்து நோம்பு திறந்துட்டு ஒரு கூட்டம் மட்டும் மேலே மேடையில் உட்காருதுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இங்கேயே சமத்துவம் அடிவாங்க. கட்சி கொள்கையே அதாங்க. அல்ல, அது ரொம்ப சமத்துவம் மதச்சார்பற்ற ஒரு அரசு இல்லை, அது ரொம்ப அழகாக வந்துட்டு பதிவு பண்ணாங்க. இது வந்துட்டு நம்ம பேச்சில் பதிவு பண்ணாமல் அந்த இடத்துல காமிச்ச விதமே ரொம்ப அழகாகவே இருந்தது. ஏன்னா அவரும் கீழே உட்காந்துட்டாரு, சுற்றி இருந்த எல்லாருமே அந்த கீழே உட்காந்து அந்த தரையில் உட்காந்து சாப்பிட்ட அந்த விதம் வந்துட்டு நல்ல மூவ் அது. ஏன்னா வந்து விஜய் வந்து ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செயலும் அவர் செய்யறது வந்து நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னும் போது இந்த மூவே ரொம்ப சுவாரஸ்யமான மூவ். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ முடிச்சுட்டு எல்லாருக்குமே மட்டன் பிரியாணின்னு ஒரு செய்தி ஒன்று சொல்லிடுறாங்க. கண்டிப்பா நார்மலாக பொதுவாக வந்துட்டு என்னன்னா, ஒரு பெரிய கேதரிங் பெரிய கூட்டம்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் பிரியாணி போடுவாங்க. இப்போ அண்மையில் வந்துட்டு ஒரு பிஜேபி பிரமுகர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனார், இது ஹலாலான்னு சொல்லி கேட்டார். அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுச்சு இல்லையா? அப்போ உடனே அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, ஹலால் உனக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாதப்போ அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது இல்லையா? இந்த சிக்கன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுனாலே இது ஹலாலா இல்லையாங்கிற கேள்வி வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துடும். ஆனால் மட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இல்லை குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் மட்டன் வெளியேறுது. அங்கேருந்து வெளியேற எல்லா மட்டனுமே ஹலால் தான். ஏன்னா அங்கே வந்துட்டு இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த ஹலால் பண்ணுறாங்க. ஒரு முத்திரை குத்தி தான் அங்கேருந்து வெளியேறுது. அங்கே ஹலாலுங்கிற கன்ஃபியூஷனே வராது, மட்டன்னு சொல்லி ஒரு பிரியாணி கொண்டு வந்தோம். ஓகே, இதுவே ஒரு சூப்பரான மூவ். நான் என்னமோ நினைச்சேங்க, சரி மட்டன் தான் ஓகே விரும்பி சாப்பிடுவாங்கறதுக்காக மட்டன் நினைச்சேன். இதுக்குள்ள இவ்வளவு இல்லை, இதுக்குள்ள இவ்வளோ ஒரு அரசியல் இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு சிக்கனை போடுறதுக்கும் மட்டனை போடுறதுக்கும் நிறைய பேர் மட்டன் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதெல்லாம் தாண்டி மட்டன்னா அது ஹலாலா வந்துட்டு ஹலால் இல்லையாங்கிற கேள்வியே வராதாங்க. ஓகே, சிக்கன்னா ஷோர் ஷாட்டாக வரும். ஏன்னா சிக்கன்னா இப்போ அத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னும் போது ஒரு 1000 கோழி அறுக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது 1000 கோழி நீங்கள் ஹலால் பண்ணீங்களாங்கிற கேள்வி வரும். பட் ஆட்டுக்கு அந்த கேள்வி கிடையாது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆடு தொட்டிங்க அந்த இடத்துல இருந்து தான் வருது. ஸோ ஹலாலாக தான் வருது. இது சூப்பரான மூவுங்க அது. ஏன்னா ஒரு அரசியல்வாதின்னும் போது இது எல்லாத்தையும் பார்க்கணும். யார் நாளைக்கு என்னென்ன கேள்வி. இப்போ பிஜேபியும் அண்ணாமலையும் என்ன வேதிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, விஜய் என்ன தப்பு பண்ண போறாரு அதை பின் பாயிண்ட் பண்ணலான்ற கேள்விக்கு தான் வருவாங்க. நிச்சயமா மட்டன் பிரியாணின்னும் போது அந்த ஒரு கான்செப்ட்ல நீ யோசிச்சு பாருங்க, ஹலாலா இல்லையாங்கிற கேள்வி வந்துடும். எதுக்கு கன்ஃபியூஷனு, மட்டனை போடு, யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற இந்த ஒரு மூவ் இருக்குல்ல, சூப்பர் மூவ். ஏன்னா அண்மையில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, விஜய் பேசுனது சரியில்லை, நம்மளே சொன்னோம் ஏதோ ஒரு தோய்வு இருக்கு, ஏன் வந்துட்டு லைக் பிகே வந்தாரு, பிகே கையில் போட மாட்டேன்னு சொன்னது ஏன் வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணலையே நம்ம பேசியிருந்தோம்ல, அந்த ஒரு விஷயம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிசுறு கூட தட்டாமல் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இந்த மட்டன் பிரியாணி இந்த ஹலாலுங்கிற கான்செப்ட் வரைக்கும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த தமிழக அரசியல் வரலாற்றில் இஃப்தார் இந்த பார்ட்டி இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் பண்ணது எனக்கு என்னமோ தாவேகா மாதிரி தெரியும். ஓகே, எனக்கு இந்த மாநாட்டில் பேசினதான் ஞாபகம் வருது என்னன்னா, கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல், அதாவது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் செஞ்சு முடிப்போம், நெவர் லுக்கிங் பேக்னு சொன்னார்ல, எனக்கு அது ஞாபகம் வருது. ஒருவேளை அதெல்லாம் யோசிச்சு தான் வந்து விஜய் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த குல்லா அணிஞ்சதுலேருந்து இந்த ஒயிட்
ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை யாருமே ஒரு நேம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்னொன்று, இந்த மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் அப்படிங்கிற விஷயத்த எந்த அளவுக்கு தாவேகா வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பெரியார கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க, பகவத்கீதையை வந்து நீங்கள் கையில் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை வரும்போது கூட அவங்க ரொம்ப தெளிவாக அவங்களுடைய இதிலேயே சொல்லியிருந்தாங்க, கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கொள்கையுமே வந்து பெரியாரோட கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தாவேகா வந்து சொன்னதா அங்கே விஜய் அவர்கள் அங்கே பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் வர்றாரு. ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த அந்த 10வது படித்த குழந்தைகளுக்கு நல்ல மார்க் ஆனவங்களுக்கு வந்துலாம் பரிசு வழங்குற விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநீர் வச்சுட்டு வருவார். திடீர்னு உள்ளே போய் இன்ட்ரோல் போயிட்டு வரும்போது கூட அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. எதுக்காக ஒரு திருநீர் வைக்கிறாரு, எதுக்காக சந்தனம் வைக்கிறாரு, எது பண்ணாலுமே விஜய் ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் இதுக்காக தான் பண்ணுறாரு, இல்லைங்க அவர் வந்து கவர் பண்ணுறாருங்க, இதை வந்து தெரியப்படுத்துறாரு, ஜோசப் விஜய்ன்னு சொல்லிடுவீங்கன்றக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லை. காரணம், அங்கே இருக்கிறவங்க அன்பாக கொடுக்குறாங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா சாய்பாபா கோயில் வந்து விஜய் கட்டினாரா கட்டலையா, அது யாரோட கோயில்ன்ட்டு பெரிய பேசு போயிட்டே இருந்துச்சு. என்னடா அப்படி எப்படா அது சாய்பாபா ஒரு ஜோசப் விஜய் ஆச்சு அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் அதையும் உடைக்கிற மாதிரி தன்னோட தாய்க்காக கட்டியிருக்காரு, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவர் அங்கே போயிட்டு தான் வராரு அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு விஜய் அவர்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு, அவருடைய படம் ரிலீஸுக்கு போவார், போய் பார்த்துட்டு வருவார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அவர் என்றைக்குமே தன்னை ஒரு மதவாதியாக அவர் காட்டிக்கிட்டதே கிடையாது. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பு உருவாக்குது, இவர் இதில் தான் இருக்காரு அப்படின்னா ஜோசப் விஜய்ன்னு கூட சொல்லும் போது கூட அவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு தான் இதையே போட்டார், லெட்டர் பேட்லேயே இது போட்டுருந்தார். ஆனால் அவர் ஒரு ஃபோர்ஸ் வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்கு, இவர் வந்து மதவாதியாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு எடுத்த மூமெண்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதெல்லாம் உடஞ்சு மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பண்டிகைகளுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக சொல்ல மாட்டாங்க, வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுடைய நோம்புக்கு ரம்லானுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க, அங்கே போய் கலந்துக்கிறாங்க. விஜய் அவர்கள் அப்படியே உள்டாவாக பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்தும் சொல்கிறாரு, கலந்துக்கவும் செய்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் எல்லாத்தையுமே சரியாக பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் இதை வந்து அரசியல் படுத்தாமல் இருக்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த காரில் கொடி கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து அரசியல் ரீதியாக இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு தான் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியாக இருக்குது. அந்த வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணி தான் விஜய் வந்திருக்காருன்ற ஒரு பேச்சு வந்து இருக்க தான் செய்யுது. விமர்சகர்கள் வந்து அதை சொல்ல தான் செய்வாங்க, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைங்க திமுகவோட வாக்கு வங்கியை உடைக்கணும், அதுதான் விஜயோட ஒரு பெரிய குறிக்கோள், அதுக்காக தான் வந்தார் அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது இதையும் அரசியல் படுத்த தான் போறீங்க, எப்படி அரசியலாக தான் போகுது. ஆனால் அதையும் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தான் எனக்கு தெரியல. இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் வந்துட்டு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த நிறைய தலைவர்களை நிறைய பேர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்துட்டு இந்த தலைமை காஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் தான் வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு இன்னைக்கு பெருநா வருது, அதாவது நோம்பினுடைய முதல் நாள் இல்லை நாளைக்கு ரமலான், இப்படிலாம் அந்த அறிவிப்பு வரும் தெரியுமா, கவர்மெண்ட் மூலியமா ஒரு அறிவிப்பு வரும் போது அதை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்னு வைங்களா, இவர் தான் வந்துட்டு அந்த பிறையை பார்த்து இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ இவர் பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய அந்த இஸ்லாமிய சமூகமே வந்துட்டு இவர் சொல்றதை கேட்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரையும் கூட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நோன்பு திறந்த அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான ஒரு மூவ். ஏன்னா பெரும்பாலும் இப்படிப்பட்ட மனிதர்கள், அதாவது காஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்த்துருவாங்க. எதுக்கு இது ஒரு கட்சி சார்ந்து போயிடும், இதையே நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ரெண்டு விதமான பார்வையா இருக்கு. ஒரு கட்சி எந்த காசு கொடுத்தோ இல்ல அவங்கள வந்து தாஜா பண்ணியோ வர வைக்க முடியவே முடியாது. நிச்சயமா, ஏன்னா அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இதுல கட்சி சார்ந்த ஒரு பிம்பமும் வந்துடும். சரி, இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இத்தனை வருஷமா வந்துட்டு திராவிட கட்சிகளோட பயங்கர தொடர்புல இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. சரி, அதை மீறி புதுசா வர கட்சிகளோட ஏன் போகணும்ன்ற இந்த ஒரு கேள்வியும் உண்டு. இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, விஜய்ங்கிற ஒரு சினிமா நடிகர். இப்ப சினிமா அப்படிங்கிறது வந்துட்டு இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒத்து வராத ஒரு விஷயம். அப்ப அப்படின்னும் போது ஒரு சினிமா நடிகர் கூப்பிடுறாரு, அவர் நடத்துற கட்சி சார்ந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்க, அதுக்கு நம்ம போகணுமா வேணுமாங்கிறதே நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதமா இருந்திருக்கும். அந்த விவாதத்தை தாண்டி போகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கல ஒரு கூட்டம். அப்போ அதுவே வந்துட்டு எனக்கு விஜய்க்கு வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பேக்கப் வந்துட்டு பயங்கரமா வருது, ஒரு பாசிட்டிவாவே வருது. சரி, அவர் வருவாரு, ஒரு சில விஷயங்கள் நல்லதா பண்ற மாதிரி தான் தெரியுது, நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்மளை மதிச்சு கூப்பிடுறாரு, நாம முன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை வந்துட்டு பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணா தெரியுமா. எனக்கு அதுவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அது பிரில்லியண்டான மூவ். இப்போ விஜய் வந்துட்டு விஜய் தரப்புல இருந்து கூப்பிடப்பட்டதும் சரி, அதுக்கு அந்த மனிதர்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்ததும் சரி, இது ரெண்டுமே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஓகே
சகோதரத்துவம் பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிடுவோங்கிற அந்த ஒரு இமேஜ் இதில் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஓகே, கண்டிப்பாக. இப்போ இந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் பேசியே ஆகணும். ஊடகங்களை வந்து விஜய் வந்து ரொம்ப புறக்கணிக்கிறாரு, அவமதிக்கிறான்னு சொல்லி கூட நான் அவங்களோட ஆர்டிக்கல் நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நான் முன்னாடி எதிர்பார்த்தேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஊடகங்களை அனுமதிக்காமல் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துட்றாங்க, அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். மற்றபடி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்க முடியல அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அது அப்போ இருந்தே இருந்துட்டு தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே தோணுச்சு, ஊடகக்கூடிய எல்லாருக்குமே என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் உள்ள ஒரு விஷயம் ரகசியம் பேசுறீங்கன்னா ஓகே, நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியாக நடத்தும் போது ஏன் ஊடகத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அனுமதி கொடுக்க மாட்டீங்க, நான் கேமரா போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்றது போயிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கையுமே இன்னைக்கு வந்துட்டு ஒரு பேசுபொருளாக மாறுதுன்னும் போது எல்லா கேமராவும் போனாதான் அதை கவர் பண்ண முடியும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா கவர் பண்ண, நல்லதோ கெட்டதோ அதை கவர் பண்றதுக்கு கேமரா வேணும். உள்ள என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஊடகம் தான் உண்மையை சொல்லும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இவங்களே ஒரு விஷயத்தை எடுத்து வெளியே அனுப்புறாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்த்தாங்க ஒழிய, ஆக்சுவலி ரெண்டு சைடும் பேசணும். பட் ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உள்ள ஊடகத்தை அனுமதிக்காமல் இவங்க ஒரு லிங்க் கொடுத்தாங்க, அதை வந்து இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறோம், கட் பண்ணி வீடியோஸ் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஊடக வெளிச்சம் வந்து விஜய்க்கு நிறையவே இருக்குது. இருந்தாலும் ஏன் அதை அனுமதிக்கலைன்னும் போது டைம் கொந்தளிச்சு நாங்கள் அதை போட மாட்டோம், என்ன பண்ணுவீங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாருமே அதை பண்ணுறாங்க, போடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு கேள்வி இருந்துச்சு. இதில் டைம் நியாயமா என்னன்னு தெரியல. விஜய் கண்டிப்பாக அதை கவனிச்சாரு அப்படின்னா அடுத்து வரும்போது மாற்றுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊடக சந்திப்பு வந்து விஜய் இன்னும் பண்ணலைன்றத ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்க டைமில் அவர் காரில் வராரு. நம்ம இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காரில் பைக்கில், அதாவது நம்ம வந்து நியூஸ் போடுறோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க, 3 பேர் ஒரு வண்டியில் போகாதீங்க, ஒரு ஆபத்தான முறையில் வண்டி ஓட்டாதீங்கலாம் சொல்கிறோம். ஆனால் ரொம்ப ஆபத்தான இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஒரு கேமராமேன் இருக்காரு, பாவம் அவர் வந்துட்டு அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு, பண்ணி உட்காந்துட்டே விஜய் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அங்கே வராங்க, அவங்களுடைய வேலை அது, அவங்களுடைய வேலை அதை பண்ணணும். ஆனால் அது ஒரு ரிஸ்கியாக பண்ணுற அளவுக்கு கொண்டு வராங்களே. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அதை பண்ணுறாங்க. ஆனால் ஓரளவுக்கு அதான் விஜய் வந்துட்டார்ல, உள்ளே போனால் நம்ம தானே எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் வரது வரைக்கும் எடுக்கணும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊடகம் உங்களுக்காக வந்து நிற்கிது இல்லை, நீங்கள் வரணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு இத்தனை கோடி மக்கள் எதிர்பார்க்குறாங்க, எங்கள் மூலியமாக நாங்கள் பார்க்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு போராடுறாங்கல்ல, அவங்கள உள்ள விடலைங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. இது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தா டைட்டில்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை அவங்கள வன்மத்தை கொட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய நியூஸ் சேனல் வச்சுருக்காங்க, விஜயின் இஃப்தார் நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நல்லா யோசிச்சு பாருங்க, விஜயின் வேட்டைக்காரன், புரியுதா? புரியுது போட்டிருக்காங்க. அதுல இன்னொரு லைவுக்கு டைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, முழு அரசியல்வாதியாகவே மாறிய விஜய். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் அரசியல் பண்றாராம், இவர் நோன்பு திறக்க போல அரசியல் பண்றாரு. இது உண்மைதான். இதுல இன்னொரு ஒரு சில சேனல்லாம் குல்லா போட்டு கஞ்சி கொடுத்த விஜய்லாம் போட்டுச்சாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு பக்கம் ஊடகத்தை வந்து, அதாவது ப்ராப்பரா இயங்கக்கூடிய ஊடகங்கள், இப்போ ஒரு முக்கியமான விகடன் மாதிரி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல் போட்டோ அவங்க தான் போடுறாங்க, கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து போடுறதா இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி உள்ளே போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு மட்டும் அனுமதியெல்லாம் வழங்கப்படுது, ஃபோட்டோஸ் வெளியே வந்துடுது. அதுவும் இவங்க சொல்கிற 3-5 ஃபோட்டோஸ் தான் வருது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊடகங்கள் பண்ணும்போது அதுவும் ஒரு மாதிரி பேசு பொருள் தான். அந்த இஃப்தார் நிகழ்ச்சிங்கிறது இவ்வளோ புனிதமான நிகழ்ச்சிங்கிறது இஸ்லாமிய நண்பர்களை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது கூட டைட்டில் இருக்கு இல்லையா, அது அப்படி தான் போடுறாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேன், இருங்க பாய் விஜய், அதாவது வெள்ளை குல்லா, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை கைலியோடு இறங்கிய விஜய் உள்ள போறாராம். போகும்போது பாய் ரொம்ப எப்படி போயிட்டு இருக்கு கேட்கும் போது எனக்கு என்னன்னா, சரி ஓகே இது. ஆனா உண்மையா சொல்ல போனா, இது ஒரு பக்கம் ஊடகங்கள் போட்டாலும் கூட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்மளும் பாருங்களேன், என்ன பாய் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர் முஸ்லீம், அவர் அண்ணன், தம்பி, பெரிய மனுஷன், சின்ன மனுஷன்லாம் கிடையாது, என்ன பாய். அதுதான் நார்மலாக பேசும்போது ஒருத்தர் என்ன பாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு, அது ஒரு மாதிரி இதில் ஓகே. பட் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து டைட்டிலாக போடும்போது அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு வாவ் என்னமா யோசிக்கிறீங்க, ரொம்ப யதார்த்தமாக போடுறாங்களாம், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த திருப்பரங்குன்ற சர்ச்சை தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது திருப்பரங்குன்ற மலை வந்து முருகர் மலையா சிக்கந்தர் மலையான்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதில் வந்து பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, பஞ்சாயத்து பெருசாக போயிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க.
இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவங்களுடைய மசூதியில் தொழுகிறாங்க, நாங்கள் முருகரை கும்பிட்றோம், இது யாருக்கு சொந்தம்னா எப்படிங்க அது எடுத்துக்கிறது? நாங்கள் அவங்க பிரியாணி போடும்போது நாங்கள் போய் சாப்பிட்றோம், அவங்க முருகத்தில் ஒரு இதுனா வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க, பகிர்ந்துக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா தாங்க இருக்கோம், தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து பெருசாக ஆக்காதீங்க அப்படின்றது. இந்த செய்தியை நான் ட்விட்டரில் பார்க்குறேன். எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதாவது கறிக்காக அலைபவர்களா இஸ்லாமியர்கள், இன்னொரு பக்கம் பிரியாணிக்காக அலைபவர்களா இந்துக்கள். இதை யோசிச்சு பாருங்களேன். மக்கள் ஜாலியாக நிம்மதியாக ஒன்றுக்கு ஒன்றா கரெக்டாக இருக்காங்க. ஆனால் பண்ணக்கூடிய சக்திகள் இருக்குல்ல, அது இந்த மாதிரி வேலை பார்க்குது. இந்த மாதிரி வந்து இவங்க இப்படி பண்ணுறீங்க, இவங்களால தான் உங்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நமக்கு அவங்க ஒன்றும் விரோதி கிடையாது. நம்மளோட மக்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்க நம்பிக்கையில் இவங்க இருக்காங்க. நீ கூப்பிட்டா நான் வரப்போறேன், நான் கூப்பிட்டா நீ வரப்போற, இதுல பெரிய பிரச்சனை அப்படின்னு. கிட்டத்தட்ட விஜயோட நிலைமையும் அப்படிதான் இருக்குது. அப்படி அவர் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு புனிதமான நிகழ்வு. ஆனா அதோட டைட்டில் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இல்ல உண்மைதான். ஆனா வந்துட்டு விஜயும் சரி மக்களும் சரி ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு பிளவுவாத அரசியலுங்கிறது தமிழ்நாடு சாத்தியமே கிடையாது. அதுல வந்துட்டு ஆணித்தனமா நம்ம அடிச்சு சொல்லலாம் வைங்களேன். அதை பத்தி பேசிக்கிட்டு, ஆமா, அதை பத்தி பேசிக்கிட்டு யாரும் உள்ளுக்குள்ள பார்டரை தாண்டவே முடியாதுன்னு வைங்களேன். ஸோ அதனால அந்த சிக்கலே கிடையாது. ஆனா ஒரே இடத்துல வந்துட்டு விஜய்க்கும் தாவேக்காக்கும் சரி மீடியா மேல ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குங்கிறதுங்க நமக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இதை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இத்தனை ஆண்டு காலமா வந்துட்டு திராவிட கட்சிகள் ஆண்ட மண்ணுங்க இது. புதுசா ஒரு அரசியல் கட்சி வருது, அந்த அரசியல் கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது, எப்படி இருந்தாலும் மீடியா அப்படின்னும் போது ஒரு 40-50% மீடியா வந்துட்டு ஏதோ ஒரு தருணத்துல வந்துட்டு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, விஜயமர நாட்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நெருடல் ஒன்று விடுது. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம விஜயகாந்த் அவர்கள் இருந்து இப்போ சீமான் அவர்கள் வரைக்கும் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. விஜயகாந்த் அவர்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னும் போது அதற்கான காரணம் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த காரணம் வந்துட்டு ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அந்த ஊடகமும் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரான கட்சிகளினுடைய ஊடகங்களா இருக்குங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை விஜய் பார்த்துட்டு தானே இருக்காரு. அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு பத்திரிகையை சொன்னீங்க, அவங்களுக்கு மட்டும் உள்ள போக முடியுது அப்படின் போது, ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த விதமான சர்ச்சையும் இருந்திருக்காது. சரி, இருந்திருக்காது அப்படின்னும் போது சரி எதுக்கு இப்போ நீங்க வாங்க வேற ஒரு அரசியல் கட்சி சார்ந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் அது எதுக்கும் கொஞ்சம் இருப்புமே, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. ஏன்னா ஒரு தயக்கம்ங்கிறத தாண்டி ஒரு சின்ன பயம் தான். அதை நம்ம தயக்கம்னு கூட சொல்ல முடியாது, பயம் தான். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று கேட்டுட்டோம் இல்லைங்க, அவர் வர வழியில வண்டியை பார்த்து நம்பரை பார்த்துட்டு வந்துட்டு இந்த நம்பர்ல வந்து ஒரு கேஸ் இருக்குன்னு போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் விஜய் எந்திரிக்கிறார். ஆமா, இந்த மாதிரி என்ன வேணாலும் போடலாம்ல. ஒன்னும் இல்லைங்க, இளையராஜா அவர்கள் வந்து சிம்பனி நிகழ்ச்சிக்காக போகும்போது டக்குன்னு தேவா சாரை பத்தி கேட்கும்போது ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு அவரு. இல்ல நான் இன்னைக்கு என்ன யோசிச்சேன்னா, பழைய இளையராஜாவா இருந்திருக்கணும், என்ன ஆயிருப்பேன். ரொம்ப சாஃப்டா, இது வரைக்கும் அப்படி சாஃப்டா நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப சாஃப்டா சொன்னாரு, நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், நான் பாசிட்டிவ் மைண்ட் தாட்ல இருக்கேன், தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டாரு. உண்மை. ஆனா பழைய ஆளா இருந்திருந்தாருன்னா அவ்வளவுதான். அதுதான் வந்துட்டு விஜய்க்கு சிக்கலாவே இருக்கு. ஏன்னா அந்த தருணத்துல ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா, இதெல்லாம் தாண்டி புஷியா இருந்திருக்காரு. அவர் டக்குன்னு டென்ஷன் அப்படின்னு சவுண்டு விட்டாரு. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு விஜய் அவர்கள் புஷியானந்த் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பர்ஃபெக்டா வச்சா கூட, புஷியானந்த் அவர்கள் வந்து ரொம்ப வெள்ளந்தியான மனிதர். நான் வந்துட்டு அவரை இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஜயகாந்த் டோன்ல தான் நான் பாக்குறேன். நான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாரு. எங்கேயாவது இவர் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா அப்ப அவர் விஜயால அவர் ஹேண்டில் பண்ண முடியாது இல்ல. டக்குன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இப்ப இன்னொரு நிகழ்ச்சியில கூட வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு வரும்போது அவர்கிட்ட திருப்பி அந்த ஊடகவியலாளர் கேட்டுட்டே இருக்காரு, சரி என்ன நான் தான் சொல்லிட்டேன்லம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ஒரு சூழல் இருக்குல்ல, இதனால விஜய் கொஞ்சம் தயக்கமும் இருக்கு பயக்கமும் இருக்கு. ஏன்னா ஒன்றும் இந்த நிகழ்ச்சி முடியும் போதே ஒருத்தர் வந்து டக்குன்னு அந்த பாஸ் எல்லாம் தூக்கி போட்டு போனா சார் என்னாச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய ஊடகம், இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஊடகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மைக் அவங்க தான் நீட்டிட்டு கேட்கும் போது வந்துட்டு அவர் சொல்றாரு எங்களை உள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்றாரு. ஆனா இதை ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கட்சி சார்ந்த அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் இருக்கக்கூடிய ஊடகம் இருக்கு இல்லையா, இது விஜய்க்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் தள்ளியே இருக்குங்கிற அந்த ஒரு சூழல் தான் அவருக்கு இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷயம் நடந்துச்சு, அதை கேட்கல, வெளியில வந்தவொடனே வந்துட்டு இவர் அனுமதிக்கலங்கிற விஷயத்த ஒரு பெருசா சொல்றது. ஆக்சுவலி இது வந்து ஊடகத்தோட வேலை தான், முதுகையும் பார்க்கணும் மூஞ்சியும் பார்க்கலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி வருது ஆரம்பிக்கிறாங்க, அது எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விதமாக அமையுது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அது இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் திட்டுறாங்க, ஏதாவது பண்ணாலும் திட்டுறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்குது. அவர் எதுவுமே பண்ண மாட்டாருங்க, பனையூர்லேயே தங்கியிருக்காருங்க, பனையூர் பண்ணையாராக இருக்காருங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து ஏதாவது பண்ணும்போது என்னென்னா, என்னங்க நடிக்கிறார் விஜய், என்னங்க
என்னங்க வெள்ளை வேட்டி சட்டை போட்டவங்கலாம் வந்துட்டு முஸ்லீமா குல்லா வச்சா நீ முஸ்லீம் ஆயிடுவியா, குல்லா வச்சா இதாயிடுவா, வாக்குக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு இந்த ஒரு டாக்கும் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. இதே மாதிரி நீ எல்லாத்துக்கும் வந்துருவியா, விநாயகர் சதுர்த்திக்கு வந்துருவியா, எல்லாத்துக்கும் வந்துருவியா பாப்போனா அப்படின்றலாம் சொல்றாங்க. தெரியல, இதெல்லாம் விஜய் சமாளிப்பாரு தான் நினைக்கிறேன். இவ்வளோத்தையும் பார்த்து நீ சொன்ன மாதிரி பிசுறு தட்டாம அடிக்கிறாருல்ல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா.